வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறைக்கு ஒன்றிணைய வேண்டும். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தையே உலுக்கிய விஷச்சாராய விவகாரம். 57ஆக உயர்ந்த பலி எண்ணிக்கை. மேலும் 20 பேர் கவலைக்கிடம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து 84 ஊர்களில் 808 பேர் கைது. 15,000 லிட்டர் சாராயம் ஊழல்கள் அழிப்பு. மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அகோரம் நீக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் கைது. இலங்கை கடற்படை நடவடிக்கை. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புஷ்பக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தகவல். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைத்துள்ளதற்கு மத்தியில் ஆளும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கேரளா, கர்நாடகாவிற்கு ரெட் அலர்ட் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் பால்டிமோர் பாலம் இடிந்து விழுந்த விவகாரம். நாடு திரும்பிய 8 இந்திய மாலுமிகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறையை கொண்டுவர அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெட் தேர்வை தொடர்ந்து முதுநிலை நீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது. நமது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறையை கொண்டுவர நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தொழில்முறை படிப்புகளுக்கான நியாயமான மற்றும் சமமான தேர்வு செயல்முறையை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில்முறை தேர்வு முறையில் பள்ளி கல்வியின் முக்கியத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தொழில்முறை படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிக்க மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், மிக முக்கியமாக மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் மனதில் மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 57ஆக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் வரை 40 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில், நேற்றும் சிலரது உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் 203 பேர் விஷச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 பேரும் என மொத்தம் 55 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இது தவிர கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 97 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 பேரும் என மொத்தம் 148 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சுமார் 20 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து 57 பேர் உயிரிழந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாது தமிழகத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் 84 இடங்களில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 808 பேர் கைதாகியுள்ளனர். மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கள்ளச்சாராயம் விவகாரத்தில் போலீசார் மட்டுமின்றி அந்தந்த பகுதி அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்படி புதுக்கோட்டை மாவட்ட மதுவிலக்கு போலீசார் உடையாளிப்பட்டி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஆதண்டக்கோட்டையை சேர்ந்த வீராசாமி என்பவரை மடக்கி விசாரித்தனர். அப்போது 60 லிட்டர் சாராயத்தை மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் அதனை பறிமுதல் செய்து காவல்துறையினர் வீராசாமியை கைது செய்தனர். இதேபோன்று கடந்த 2 நாட்களில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 84 இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி உள்ளனர். அதில் 876 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 808 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 3000 லிட்டர் சாராயம், 12,000 லிட்டர் ஊறல் என 15,000 லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் அரசு அனுமதியுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சுமார் 400 விசைப்படகுகள் 2000 மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளையும் 22 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து நடுக்கடலில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அனைவரும் ராமேஸ்வரம் மீனவர்கள் என்பதால் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புஷ்பக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இன்று காலை 7:10 மணிக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புஷ்பக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 2 முறை வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டிருந்த நிலையில் 3வது முறை நடைபெற்ற சோதனையும் வெற்றி பெற்றிருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது. இந்திய விமானப்படையின் சினுக் ஹெலிகாப்டர் மூலம் 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து புஷ்பக் ஏவுகணை விடுக்கப்பட்ட நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட ஓடுதளத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. இந்த ஏவுகணையானது செயற்கைக்கோள் அல்லது விண்கலத்தை சுமந்து சென்று விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமியில் தரையிறங்கக்கூடியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை நீட் தேர்வை கடைசி நேரத்தில் தேசிய தேர்வு முகமை ஒத்திவைத்துள்ளதற்கு மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா முழுவதும் நடைபெறவிருந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் நலனையும் மனநிலையையும் சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் முதுநிலை நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்த மாணவர்களுக்கு பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பலருக்கு மாநிலம் விட்டு மாநிலம் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நீட் தேர்வுக்காக மாணவர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டு தேர்வு மையம் உள்ள ஊரில் தங்கியிருந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். குறைந்தபட்சம் நீட் தேர்வை ஒத்திவைக்கும் முடிவை 3 நாட்களுக்கு முன்னதாக எடுத்திருந்தால் கூட இந்த மன உளைச்சலை தவிர்த்திருக்கலாம் என்று பதிவிட்டுள்ளார். சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற நலத்திட்டம் வழங்கும் விழாவில் பெட்ரோல் ஊற்றி சாகசம் செய்ய முயன்ற சிறுவனின் கையிலும் பயிற்சியாளரின் கையிலும் தீப்பிடித்து காயம் ஏற்பட்ட நிலையில் சிறுவன் மற்றும் அவரின் அம்மா செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தனர். 15 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது நான் சாகசம் பண்ணும்போது சகஜமாக வருது தான், எனக்கு ஒன்றும் ஆகலை. எப்படி ஃபயர் ஆச்சு உங்களுக்கு? அது கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிருக்கு. அது ஆயிருக்கு. ஐ வில் கம் பேக். 15 உலக சாதனை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கிற அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ 15 முறையே நீங்கள் பண்ணதில் என்ன ஒரு முன்னேற்றம் இருக்குது? இது வரைக்கும் நான் 15 பண்ணும்போது எனக்கு எப்பவுமே சேஃப்டியாக இருப்பேன். இந்த வாட்டி பண்ணும்போது லைட்டாக இல்லை, அந்த கவனக்குறைவுக்கு தான் என்ன காரணம்? அது டக்குன்னு அதிகமாக ஸ்பார்க் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்பார்க் ஆகுனே கை ஃபுல்லாக இருக்கு. அது கொஞ்சம் காயம் எப்படி இருக்கு? பெயின் எப்படி இருக்கு? காயம் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது போது சில டைம் இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த கல் 555 ஓடு உடைச்சிருக்காங்க. அப்போல்லாம் கல் கை இதுவாயிருக்கு, இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான். இது ஒரு இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் தான் விருப்பப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் சாருக்கே கேட்டோம். சாருக்கு கேட்டு தான் நாங்கள் வந்தது. நாங்கள் விருப்பப்பட்டு கேட்டோம். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் நிறைய அனுப்புகிறேன். உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதில் இது எப்படி என்ன இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. இது ஆனது கூட பிரச்சனை இல்லை. இந்த இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனதான் எங்களால் இது பண்ண முடியல. ஸோ தென்காசியில் பள்ளி ஆசிரியை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி TN பகுதியை சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது மனைவி உமாதேவி இதே பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியையான இவர் கடந்த 8 ஆண்டுகளாக 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியையாக இருந்து வருகிறார். இவரது கணவர் ரவிக்குமார் என்பவரும் இதே பள்ளியில் ஆசிரியராக உள்ளார். ஆசிரியை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற நிலையில் மதியம் விடுமுறைக்கு கேட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மாலையில் பள்ளி முடிந்து இவரது கணவர் ரவிக்குமார் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கதவு மூடிய நிலையில் இருந்துள்ளது.
இதனையடுத்து கணவர் வீட்டிற்கு வந்த மனைவியை காணவில்லை என்று தேடி பார்த்தபோது மனைவி படுக்கை அறையில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்ட நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து புளியங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆத்தூரில் 40 லிட்டர் விஷ கள்ளச்சாராயத்தை எடுத்துச் சென்ற சாராய வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊரக போலீசார் கல்லாநத்தம் பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சுரேஷ்குமாரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சாக்கு மூட்டையில் 40 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கள்ளச்சாராயத்தை பாக்கெட்டுகளில் விற்பனைக்காக கொண்டு சென்றது தெரியவந்தது. மேலும் சாராய பாக்கெட்டுகளை போலீசார் ஆய்வு செய்தபோது ஒருவித விஷத்தன்மையுடன் இருந்ததால் சுரேஷ்குமாரிடம் மேலும் விசாரணை நடத்தினார். விசாரணையில் சுரேஷ்குமார் அதிக போதைக்காக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் கரு உமத்தங்காயின் சாறை அரைத்து கள்ளச்சாராயத்தில் கலந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் சாராயத்தை பறிமுதல் செய்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர். நாற்றம்பள்ளி அருகே மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து உயிருக்கு போராடிய குரங்கை மனித நேயத்துடன் காப்பாற்றிய பாதுகாவலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த டி வீரப்பள்ளி பகுதியில் தனியார் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள டிரான்ஸ்பார்மில் அவ்வழியாக சென்ற குரங்கு ஒன்று தாவி செல்லும் பொழுது மின்சாரம் தாக்கி சுயநினைவின்றி கீழே விழுந்தது. அப்போது அந்த தனியார் பள்ளியில் பாதுகாவலராக பணிபுரியும் முருகன் என்பவர் உடனடியாக மின்சாரம் தாக்கி கீழே விழுந்த அந்த குரங்கின் அருகே சென்று தான் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஊற்றி அதற்கு குடிபாட்டில் ஒரு துணியால் அதை சுத்தம் செய்து கருணையுடன் மனித நேயத்துடனும் செயல்பட்டு அந்த குரங்கிற்கு மீண்டும் சுயநினைவை கொண்டு வந்தார். மேலும் காயமடைந்த குரங்கிற்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அருகாமையில் இருந்த மருந்து கடையில் காயத்திற்கு மருந்து வாங்கி போட்டுள்ளார். பின்னர் குரங்கை தியானம் பகுதியில் இயங்கும் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளார். குரங்கை காப்பாற்றிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோவையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் கோவை ராம்நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த பாஜக தொண்டர்களை பார்த்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். துறை அதிகாரிகள் இங்க மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க, எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள். கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இதை சொல்லுதுனாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் 4661 நூலகங்கள், லைப்ரரி. ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் 2127. ஆனா டாஸ்மார்க் 5329. தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட 2.5 மடங்கள் அதிகமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார். தூத்துக்குடி பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் இருந்து பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி தராததால் தடையை மீறி பேரணியாக புறப்பட்டு சென்றனர். இதனையடுத்து பேரணியாக சென்றவர்கள் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். தேனி பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக அரசை கண்டித்து தேனி மாவட்ட பாஜக தலைவர் பாண்டியன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அனுமதியின்றி வந்த பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் ஒருங்கிணைந்த மாவட்ட பாஜக சார்பில் மாநில கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினர் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்ட பாஜக தலைவர் வாசுதேவன் தலைமையில் திருப்பத்தூர் ஃபாதர் ஸ்டேட் பேங்க் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டாயுதபாணி, மாவட்ட பொதுச் செயலாளர் கவியரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்து கோவை காந்திபுரம் VKK மெனன் சாலையில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் சாராய பாக்கெட் மாதிரிகளை பெண்கள் மாலையாக அணிந்தும் பாடை கட்டியும் நூதனமான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போலீசாரின் அனுமதியின்றி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தமிழகம் முழுவதும் அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை செயலற்று நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி முதல் நிலை கட்சியாக இன்றைக்கு களத்திலே இறங்கி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்காக தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய, நேரடியாக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், நேரடியாக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய MLA MPக்கள் என பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இதற்கு மேல் நம்முடைய தமிழகத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதியின்றி பாஜகவினர் 300க்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பி பேரணியாக செல்ல முயன்றதால் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போராட்டத்தில் ஈடுபட கட்சி அலுவலகம் முன்பு குவிந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மேலும் பழனி நகரின் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்கள் நேற்றைக்கு முன்தினமே காவல்துறையிடம் அனுமதி வேண்டி மனு அளித்திருந்தோம். அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், ஒன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இருக்கிறது, இல்லை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். எதுவும் சொல்லாமல் 4 மணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரும் வழியிலும் சரி, அவர்கள் வீட்டுக்கு அருகிலேயே சென்று ரோட்டில் யார் நடந்தாலும் பழனி நகர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி என்று தெரிந்தால் உடனடியாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய படுகொலை. ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் உள்ள முக்காணியில் சாலையோரத்தில் 3 பேர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து 3 பேர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே ராட்டினம் அமைப்பதில் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியமட்டு ஊராட்சிக்குட்பட்ட மேல் நிம்மியமட்டு காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். மேலும் சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த சுஜாதா ஆகிய இருவரும் ஒன்றாக ராட்டினம் அமைத்து தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் சுஜாதாவை வெங்கடேசனின் மகன்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் சுஜாதாவின் மகன் 10க்கும் மேற்பட்டோரை சென்னையில் இருந்து காரில் அழைத்து வந்து வெங்கடேசனின் வீட்டாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வெங்கடேசனின் வீட்டு ஜன்னல், கண்ணாடி மற்றும் வெளியில் இருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர்.
இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பலத்த காயமடைந்த 16 பேர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆலங்காயம் காவல்துறையினர் 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி கடல் பகுதி வழியாக நுழைய முயன்ற அந்நிய நபர்கள் 11 பேரை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பையில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதில் பலர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை சாகர் கவாச் கடல் ஒத்திகை நடத்தப்படும். இந்நிலையில் கடல் பகுதி வழியாக அந்நிய நபர்கள் யாரேனும் ஊடுருவுகிறார்களா என்பது குறித்த ஒத்திகை நடைபெற்றது. இதில் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது கடல் பகுதி வழியாக படகு மூலம் ஊடுருவ முயன்ற 11 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள கன்னிக்கோயில் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது. இந்நிலையில் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு சுவர் அகற்றப்பட்டது. திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர். இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது. இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் சாலை ஓரங்களில் குப்பைகள் அதிக அளவில் காணப்படுவதால் நோய் தொற்று பரவும் என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் 24 வார்டு உள்ளன. இதில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமங்களில் குப்பைகள் அதிக அளவில் காணப்படும் அவல நிலை உள்ளது. மேலும் குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் அகற்றாத சூழ்நிலை உள்ளதால் நகர் மற்றும் கிராமங்களில் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் ஒரு சுற்றுலா தலமாக கொடைக்கானல் விளங்குவதால் சுற்றுலா பயணிகள் இடையே முகம் சுளிக்கும் அளவிற்கு குப்பை மேடாக கொடைக்கானல் காணப்படுகிறது. தொடர்ந்து சாலை ஓரங்களில் வைத்திருக்கும் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் கால்நடை மற்றும் தெருநாய்கள் சாலையில் குப்பைகளை களைத்து விடுவதால் சுகாதாரக்கேடு ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளா, கர்நாடகாவில் அதிக கனமழை பெய்யும் என்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. வட மாநிலங்களான மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, அந்தமான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வரும் 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவின் பால்டிமோர் பாலம் விபத்தை தொடர்ந்து 8 இந்திய மாலுமிகள் நாடு திரும்பினர். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணம் பால்டிமோர் நகரில் படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே பிரான்சிஸ் காட்கி என்ற மிகப்பெரிய பாலம் உள்ளது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 வழி பாதையாக அமைந்துள்ள இந்த பாலம் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி படாப்ஸ்கோ ஆற்றில் சென்ற டாலி என்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் பிரான்சிஸ் காட்கி பாலம் மீது மோதியது. இதில் பாலத்தின் பெரும் பகுதி உடைந்து ஆற்றில் விழுந்தது. கப்பலும் பலத்த சேதம் அடைந்தது. இந்த விபத்தில் பாலத்தில் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த 6 கட்டுமான தொழிலாளர்கள் ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய டாலி சரக்கு கப்பலில் 20 இந்திய மாலுமிகள் இருப்பதாக தகவல் வெளியானது. விபத்தில் அவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படவில்லை என கப்பல் நிறுவனம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து கப்பலில் பழுது நீக்கும் பணிகளுக்காக மாலுமிகள் அனைவரும் தொடர்ந்து கப்பலிலேயே தங்க வைக்கப்பட்டனர். அதன்படி கடந்த 3 மாதங்களாக இந்திய மாலுமிகள் விபத்துக்குள்ளான கப்பலில் உள்ளனர். இந்த நிலையில் கப்பலில் உள்ள 8 இந்திய மாலுமிகள் அமெரிக்காவை விட்டு வெளியேற நீதிபதிகள் அனுமதி வழங்கினர். இதனையடுத்து அந்த 8 மாலுமிகளும் அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினர்.
மற்ற இந்திய மாலுமிகள் 12 பேரும் விசாரணைக்காக தொடர்ந்து அமெரிக்காவிலேயே உள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து, அமெரிக்கா அணிகள் மோதுகின்றன. வெஸ்ட் இண்டீஸில் நடந்து வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் சூப்பர் 8 சுற்று விறுவிறுப்பான கட்டத்தை எட்டிவிட்டது. இதில் குரூப் 2வில் இன்று 2 ஆட்டங்கள் நடக்கின்றன. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு பிரிட்ஜ்டவுனில் உள்ள கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஒரு ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணி போட்டியை நடத்தும் நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவை சந்திக்கிறது. வலுவான இங்கிலாந்து அணியின் சவாலை உலகக்கோப்பையில் முதல் முறையாக அடியெடுத்து வைத்துள்ள அமெரிக்க அணி சமாளிக்க வேண்டும் என்றால் எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட வேண்டியது இன்றியமையாததாகும். அரையிறுதிக்கு முன்னேறுவதில் ரன் ரேட் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதால் இந்த ஆட்டத்தில் அதிரடியை எதிர்பார்க்கலாம். இவ்விரு அணிகளும் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறைக்கு ஒன்றிணைய வேண்டும். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தையே உலுக்கிய விஷச்சாராய விவகாரம் 57ஆக உயர்ந்த பலி எண்ணிக்கை. மேலும் 20 பேர் கவலைக்கிடம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து 84 ஊர்களில் 808 பேர் கைது. 15,000 லிட்டர் சாராயம் ஊழல்கள் அளிப்பு. மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அகோரம் நீக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் கைது. இலங்கை கடற்படை நடவடிக்கை. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புஷ்பக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தகவல். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைத்துள்ளதற்கு மத்தியில் ஆளும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கேரளா, கர்நாடகாவிற்கு ரெட் அலர்ட் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் பால்டிமோர் பாலம் இடிந்து விழுந்த விவகாரம். நாடு திரும்பிய 8 இந்திய மாலுமிகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.